World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது கோவை மாவட்டத்தின் மருதமலை குருஜி ஐயா அவர்களை அன்போடு பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருப்பாதம் அப்படின்னு ஒரு வழக்கம். இந்த தருணத்தில் உங்களிடமிருந்து ஒரு சந்தோஷமான தருணத்தில் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பில் சென்ற ஆண்டு கலந்து கொண்டேன். இந்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன். டாக்டர் கனகம்பாள் ரொம்ப ஒரு துணிச்சலுடன் தைரியமாக ஒரு புரட்சி பெண்ணாக இருந்து ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி நடத்திட்டு வராங்க. அப்படிங்கிறதுல ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ஏன்னா பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிற மாதிரி, வீட்டின் கண்கள் தான் நாட்டின் கண்கள் தான். அப்போ அவங்க கொடுத்த விஷயம் சிறப்பான விஷயம். அவர்களுக்கு உறுதுணையாக தோள் மேல் தோள் கொடுத்து கொண்டு நிறைய அவங்க கூட இருந்துகிட்ருக்காங்க. செயலாளர்கள், துணையாளர்கள், துணை செயலாளர்கள், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தலைவர்கள் அப்படின்னு நிர்மித்து ஒரு சிறப்பான முறையில் ஒரு நிகழ்ச்சி டாக்டர் கனகம்பாள் செஞ்சு கொடுக்கறதுல ரொம்ப பெருமைப்படுகிறோம். ஏன்னா அவருடைய முயற்சி நாளுக்கு நாள் வளரட்டும். இன்னும் இவர் வளர்ந்துட்டு இருக்கிற விஷயம் எந்த அளவுக்கு போகணுமோ. இப்போ ஏறக்குறைய தமிழன் அப்படிங்கிறது உலகம் பூரா ஒரு காலத்தில் ஆண்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஒரு தமிழ் பெண்மணி ஆண்டது உலகம் பூராமே இவர்களுடைய சேவை மனப்பான்மை போகணும்னு சொல்லி என்னை வாழ்த்தி நான் வணங்கக்கூடிய வராகியனுடைய பரிபூர்ண கடாட்சமானது கனகாம்பாளுக்கு கிடைக்கும் வாழ்த்துகிறேன். ஒரு அற்புதமான தருணம், ரொம்ப பெருமைப்படுகிறேன். அதே போல் இந்த மேடை அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்குற போது எல்லாருமே ஜாம்பவான்கள் தான். மேடையில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, முன்னால் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள் தான். எப்போ நம்ம ஜாம்பவான்கள் ஒரு சிறந்த ஜோதிடர் நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்மக்கிட்ட எல்லாமே படிச்சுட்டு வர்றோம், சொல்கிறதுக்கு தான் தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொன்னால் தப்பாக போயிடுமோ அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது மேடையில் பேசுறது. ஒரு சிலர் மேடையில் பேசுறதுக்கே பயப்படுவாங்க. மேடையில் பேசுன என்னன்னா, அந்த மேடையில் ஏதாவது ஆயிருமா, பயந்துருமா, நம்ம சொல்கிறது தப்பாக போயிருமா, அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இல்லை, வளர்ச்சிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோக்கி கால் வச்சா தான் நம்மளை நோக்கி ஆண்டவன் நம்மளை முன்னோக்கி வருவான். நாம் முன்னோக்கி போகணும், தெய்வத்துக்கு போகிற மாதிரி. அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடலில் நம்ம சொன்ன மாதிரி அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அம்மையப்பன்கிறது அம்மா அப்பா. முதல்ல நம்ம ஜோதிடர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மா அப்பா தான். இது முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அம்மா அப்பாவை கண்டிப்பாக வணங்கணும். அவர்கள் மனம் நோகும்படி கண்டிப்பாக வார்த்தைகள் சொல்லக்கூடாது. அவர்கள் உயிருடன் இருக்கும்போது அவர்கள் சந்தோஷப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நம்மளுக்கு நல்லா இருப்பான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நம்மளுக்கு கூட வரும். அவங்க மறைந்த பிறகு அவங்களுக்கு என்னதான் திதி தர்ப்பணம் கொடுத்தாலும் அது சரியாக போகுதா போகலையான்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ஒரு ஜோதிடத்துக்கு போகும்போது பிதிர் தர்ப்பணம் கொடுக்கவில்லை, மாதிர் தர்ப்பணம் கொடுக்கவில்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வரும்போது நம்ம இருக்கும்போதே அவர்களுக்கு வேணுங்கிற சேவைகள் செய்து, நம்ம கல்யாணத்தப்போ நம்ம இப்போ காலை தொட்டு பொட்டு வச்சு எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அதோட முடிஞ்சு போச்சல்ல. மறுபடியெல்லாம் எப்போவுமே அந்த வணங்குதல், தாய் தந்தை வணங்குதல் அப்படிங்கிற விஷயமானது நடைமுறையில் நிறைய காணும். ஜோதிடர்கள் எல்லாமே நம்ம கட்டாயம் அதை கடைப்பிடிக்கணும். ஏன்னா வர்றவங்களுக்கு சொல்லணுமா அம்மா அப்பா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடியது குரு. அப்போ குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குரு தான். அப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு வார்த்தையில், குரு பார்த்தால் கோடி தோஷம். நம்ம சுவாமிஜி ஐயா இருக்காரு, குரு பார்த்த பார்க்குறவனெல்லாம் நல்லா இருக்கிறான். யாரை போய் இவர் பார்க்குறாரோ அவன் பூரா நல்லா இருக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, இவங்க மட்டுமில்லை எல்லாருமே. அப்போ குரு பார்த்தால் கோடி தோஷம் போயிடுது. அப்போ நம்ம ஏன் தோஷத்தை சொல்லணும்? ஒருத்தர் ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் அவன் தோஷம் அது இருக்குது இது இருக்குது, நீ ஏன் தோஷத்தை சொல்லணும்? கர்மம் இருக்குது, தோஷம் இருக்குது, முடக்கு இருக்குது, எல்லாமே அப்படித்தானே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ குரு பார்த்தா தோஷம் போகணுமா வேண்டாமா? அப்போ அந்த குருவாயை நாம் மாற வேண்டும். அப்போ தான் ஜோதிடம்ங்கிறது மிக, ஏன்னா ஜோதிடம் மட்டும்தான் குருன்னு சொல்ல முடியும். மற்ற தொழிலுக்கு குரு இருந்தாலும் கூட அத்தனை பேர்த்துக்குமே வழிகடக்கூடியவன் ஜோதிடம் மட்டுமே. ஸோ ஜோதிடத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லணும்? நல்லதை மட்டும் சொல்லணும். அப்போ நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய தோஷங்கள்லாம் போயிடும், கட்டாயம் போகும். நிச்சயமாக 200% 300% போகும். எப்போ நாம் நம்புகிறோமோ அப்போ தான் நல்லது நடக்கும். அப்போ அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம். அப்புறம் தான் விநாயகரை கும்பிட சொல்கிறான். இப்போ விநாயகர்னாரு
ஆனை முகத்தோன். அப்போ விநாயகரை நம்ம வந்து கட்டாயம் வந்து ஜோதிடம் செய்யணும், விநாயகரை கண்டிப்பாக வணங்கணும். அப்போ விநாயகர் வழிபாடு தான் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையில் ஏற்றம் பண்ணக்கூடிய விளையாடு. அப்போ வந்து என்னன்னா விநாயகரை வந்து எல்லாத்திலுமே வந்து முழு முதல்வன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சக்தி பெற்ற ஒரு கடவுளாக வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறார். ஏன்னா அந்த சக்தியுடைய உடம்புல இருந்து அடுக்கில் வந்த பிடிக்கப்பட்டது தான் பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றாங்க. அப்போ நம்ம பிள்ளையாரை வணங்கணும். பிள்ளையார் வணங்குறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எங்கே போனாலுமே வந்து எல்லா கோயில்லையுமே பிள்ளையார் இருக்கும். பிள்ளையார் இல்லாத கோயிலே இல்லை. அதாவது அமிர்தம் கிடையும் போதே பிள்ளையாருக்கு சரியாக பண்ணாதனால தான் அமிர்தங்கள் வந்து சரியாக ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உண்டு. அப்புறம் தூக்கிட்டு வந்துடுறாரு, அமிர்தத்தை தூக்கிட்டு வந்து அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் வந்து இருக்கார். அவர் பேர் திருட்டு பிள்ளையார்னு பேர். அப்புறம் அவருக்கு பூஜை பண்ண போகிறது தான் அமிர்தத்தை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ வந்து பிள்ளையார் வழிபாடு நம்மளுக்கு தேவை. கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணணும், ஜோதிடம் பார்க்குறவங்க வந்து பக்கத்தில் அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு வந்து அடிக்கடி போகிறது, திறன் கூட வாய்ப்பு இருந்துன்னா போயிட்டு வர்றது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதற்கூட கூட இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரங்கள் இந்த நவகிரகங்கள். இப்போ நவகிரகங்களை வந்து எத்தனையோ பேர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஜோதிடர்கள் கண்டிப்பாக வந்து அதுதான் நம்மளுக்கு சோறு போகுது. அப்போ சோறு போடுறத நம்ம என்ன சொல்கிறோம், சூரியன் சரி இல்லை, சந்திரன் சரி இல்லை, செவ்வாய் சரி இல்லை, புதன் சரி இல்லை, குரு சரி இல்லை, சுக்கிரன். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம்? அவன் கொடுக்குற பணத்துக்காக சொல்லணுமா? அது எல்லா இடத்துலையும் அது ஒரு லக்கணம் ஜனனம் ஆயிடுதுன்னா அந்த 12 பெட்டி இழுத்துட்டு தான் நீங்கள் போயாகணும், விட்டுவே முடியாது. எந்த லக்கணத்துக்காரங்க பின்னால் அந்த 12 பெட்டி பின்னால் சுற்றிட்டே வந்தவங்க. எந்த ஒரு பெட்டியும் விட முடியாது. 2ஆம் பெட்டி விட முடியாது, 6ஆம் பெட்டி விட முடியாது, 8ஆம் பெட்டி விட முடியாது. எந்த பெட்டியை விட்டுட்டு நீங்கள் வாழ்க்கை பயணம் போகும்? அப்போ 12 பெட்டியும் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம குறை சொல்கிறது எதுக்காக குறை சொல்லணும்? சனி சரி இல்லைன்னு எதுக்காக சொல்லணும்? ராகுகிரி அப்போ கொடுக்குற பணத்துக்காக பயமுறுத்துறது அது. அப்போ பயமுறுத்தக்கூடாது. அப்போ என்னன்னா அதுக்கு வழிபாடுகள் நவகிரகங்களவே வழிபடுத்தணும். யார் கஷ்டத்தில் இருக்கா? ஏன்னா அனுபவத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்களையெல்லாம் நவகிரக சுற்றி சொல்லி விடாமல் 108 நாள் சுற்றி சொல்லி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு போயிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள், ஜோதிடர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா பெரும்பாலும் என்னோட பயமுறுத்துகிற வேலையை விட்டுறணும். முதல்ல பணத்துக்காக பயமுறுத்துறது, பரிகாரத்துக்காக பயமுறுத்துறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது உளவியல நிறைய உண்டு. மனம் இப்படி உள்மனம் புறமனம் 2 மனம் இருக்கு. உள்மனம் வந்து ஆழ்மனம் சொல்றோம். அதான் வெளிமனம் என்னன்னா ரோட்டு பூரா அப்சர்வ் பண்ணி ரோட்டில் வர்றது போகிறது பூரா ஒருத்தர் பேசுறது பூரா மனசுமே அதையே என்ன பண்ணோம் உள்மனம் வாங்கி வெளியே பிரதிபலிக்கும். ஸோ வந்து என்னன்னா நம்ம அதெல்லாம் வந்து முதல் மாறுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நாம சரி பண்ணும்போது தான் எல்லாமே சரியாகும். ஸோ வந்து நவகிரகங்களை கட்டாய கும்பிட சொல்லுங்க. யாரும் மோசம் சொல்லுங்க. 7.5 சனி யாருக்கு மோசம்? ஒருத்தனுக்கு சந்திரனும் சனியும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது தான் ஞானியா இருக்கான். நீங்க ஞானிகள் ஜாதகம் நிறைய எடுத்து பாருங்க. சந்திரனும் சனியும் சேர்ந்தவர்கள், சந்திரனும் சனியும் பார்த்தவர்கள், லக்கணத்தை சனி பார்த்தவன் தான் வந்து ஞானியாக முடியும். பெரிய எத்தனை ஜாதகம் எடுத்து பாருங்க. இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரமணர்லிருந்து, சேஷாத்திரியிலிருந்து, ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து அத்தனை பேர்த்தோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. கண்டிப்பாக வந்து சந்திரனும் சனியும் சேர்க்கை இருக்கும். சந்திரனும் சனியும் ஒன்றுக்கொன்று பார்ப்பார்கள். அல்லது லக்கணத்தையோ சந்திரனையோ ஏதோ ஒரு வகையில் சனி பார்ப்பார். பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும். அப்படிப்பட்டவங்க தான் ஞானி ஆவார்கள். உடனே வந்து சரியில்லை, புனர்வு யோக ஜாதகம், இந்த ஜாதகம் வேணப்பா. அவன் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய கொடி கட்டி ஜாதிக்கையே நம்ம வந்து பயமுறுத்துறோம். தெரிஞ்சது ஒரு பாடம் இல்லை, தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. ஒரு கட்டத்தில் இப்போ நீங்கள் எடுக்கிற போது வந்து ஒரு 5ஆம் இடம்ங்கிறது 4 குழந்தை மட்டும்தான் இருக்குதா? எத்தனை விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து 6ஆம் இடம் எத்தனை இருக்குது? 2 விஷயம் தான் இருக்குது. ரோகரோணத்தை தவிர வேறு எத்தனை பாயிண்ட் இருக்குது? இல்லை எத்தனை பேத்துக்கு தெரியும்? அப்போ 7ஆம் இடம்ங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும்? நம்ம என்னன்னா அது படிக்கிறது காரகத்துவங்கள்லாம் நம்ம பொன்னையாசாமி சொன்னால் காரகத்துவங்களை நிறைய படிக்கணும். அப்போ ஒரு வீட்டில் எத்தனை காரகத்துவம் இருக்கோ காரகத்துவம் படித்தா தான் சொல்ல முடியும். ஒரு காரகத்துவம் வச்சு ஜோசியம் சொல்ல முடியாது. ஸோ வந்து எல்லாருமே ஜெயிக்கணும். அப்புறம் அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனைமுகத்தன் பாதம், அதுக்கடுத்து சித்தர்கள். ஏதாவது ஒரு சித்தர்களை பிடிச்சா தான் வந்து ஜோதிடம் மிகப்பெரிய ஜோதிடன் ஆக முடியும். அகஸ்தியர், ஏன்னா ஜோதிட நூலில் வந்து கொடுத்தவர் வந்து அகஸ்தியர் தான் வந்து அகஸ்தியர் தான் முருகன் தான் கொடுத்துருக்காரு அகஸ்தியருக்கு. அகஸ்தியர் தான் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. 18 ரிஷிகளும் வந்து ஜோதிட நூல்களை ஒவ்வொருத்தரும் நிறைய கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய விஷயங்கள் இதில் பார்க்குற போது ஜோதிடத்தில் பஞ்சபிச்ச சாஸ்திரம் என்று கூட ஒரு மிகப்பெரிய விஷயம் உண்டு. அதுக்கு மேலே சரசாஸ்திரம் உண்டு. இதெல்லாமே அவங்க கொடுக்கப்பட்ட விஷயங்கள். இதை நம்ம நிறைய பயன்படுத்தணும். எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பஞ்சபிச்சம் அந்த அரசு நேரத்தில் தைரியமாக விளக்கேற்றுங்க, தைரியமாக எந்த தொழில் ஆரம்பிங்க. ஒரு வீடே ஒரு அஸ்திவாரம் போடுறோம், பாலுக்கல் பஞ்சபிச்சையோடைய அரசு நேரத்தில் போடுங்க. 1000 வருஷம் அந்த வீடானது இருக்கும். இதே சமயத்தில் நம்ம போடக்கூடிய நேரத்தில் வந்து துயிலோ சாபம் நடையோ இருந்ததுன்னா அந்த வீட்டிலெல்லாம் கட்டுறதோடு சரி குடியிருக்க முடியாது. இப்படியெல்லாம் விஷயம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல அற்புதமான தருணம். இன்றைக்கி என்ன நேரம் வந்து மதிய நேரம் ஆகிப்போச்சு.
ரொம்ப உங்களுக்கெல்லாம் உங்களையெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 66 வயசு ஆச்சு. இருந்தாலும் கூட இன்னும் ஓடணும்னு நினச்சிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் கூட இப்போ நீங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் மட்டுமில்லை, எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவங்க தான். எல்லாம் சொல்லுங்கள், பயப்படாமல் சொல்லுங்கள், எந்தையுமே உண்மையை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக தோஷங்கள் எதுவும் வராது. ஒருத்தவங்க ஜோசி சொன்னதுன்னா கர்மம் வரவே வராது. இந்த பூமி கர்மம் விலகும் பூமி. அதாவது சிவனுக்கே மேலோகத்தில் பிரம்மனை தலையை கிள்ளதுனால பிரம்மகத்தி தோஷம் அந்த தோஷம் நிவர்த்தியாக நடந்தால் அவர் எங்கெங்கேயோ சுற்றி காசியில் போகிறாரு, அந்த தோஷமானது விலகுது. அந்த தங்க அகப்பையில் கொடுக்குறாங்களாம்மா. ஸோ அற்புதமான ஒரு பூமியில் உட்காந்துட்டு தோஷம்னு சொல்லக்கூடாது, கிரகம்னு சொல்லக்கூடாது, எதுவும் சொல்லுவாங்க, நல்லது சொல்லுங்க. அவன் கஷ்டம் தீரத்தான் வந்திருக்கானே, கஷ்டத்தை அதிகப்படுத்துற மாதிரி நம்ம ஜோசியம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரிடமிடம் அதே மாதிரி நம்ம கனகாம்பாளிடமிருந்து அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் தலைமை தாங்கி நிகழ்ச்சி நடத்தி கொடுக்குற மாதிரி மேறக்குறைய நிகழ்ச்சி முடிவு வரைக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நட்பையும் வேண்டுகொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.